Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் மினிமால 5 more problems, பர்டிகுலரா JW problems எப்படி 3 to 4 minutes குள்ள strategies and shortcuts யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்றதுன்னு லேர்ன் பண்ண போறோம். ஆல்ரெடி மேக்ஸிமம் அண்ட் மினிமால ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீடியோவுக்கு ஷேர் அண்ட் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சரியா? இப்போ நம்ம லெசனுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The maximum area of a triangle whose vertex is 0,0 origin கொடுத்திருக்காங்க and other two vertices lie on the curve y equal to -2 times x square plus 54 at points x, y and minus x, y where y is positive. நம்ம ஆக்சுவலா ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். What are the given points? First one is origin, second one is x, y, third one is minus x, y. 3 points கொடுத்தாங்கன்னா ஏரியா ஃபார்முலா என்னவா இருக்கும்? As by using determinant 1/2 into first column is replaced by x1, x2, x3. Second column is replaced by y1, y2, y3. Third column is replaced by 1, 1, 1. Right? இதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா by using determinants. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 1/2 into what about x1 and y1? Origin. So 0, 0, 1. x2, y2, x, y. கரெக்டா? இந்த பிளேஸ்ல என்ன வரும் உங்களுக்கு? 1 தான் வரும். தேர்ட் ரோ பாருங்க, minus x, y, 1. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சிம்பிளிஃபை பண்ணா half of 2 times xy. 2 கேன்சல் ஆனா just x into y கிடைக்கும். இதுதான் ஏரியா ஆக்சுவலா. பட் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்றதுனால அந்த y ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? now f of x becomes x into actual value for y as per equation number 1 என்ன வருது பாருங்க, -2 times x square plus 54. This is f dash of x, sorry, f of x. One more time simplify பண்ணிக்கலாமா? now f of x equal to -2 times x cube plus 54x. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 அசைன் பண்ணணும். -6x square plus 54 which is equal to 0. அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்க முடியும்? பிளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணிடலாமா? வாட் இஸ் f டபுள் டேஷ் ஆஃப் x? -12x. கரெக்டா? இந்த 54 டிஸப்பியர் ஆகிடும் டிஃபரன்ஷியேட் பண்ணா. இதுல நமக்கு தேவை ஆக்சுவலா மேக்ஸிமம் ஏரியா. மேக்ஸிமம் ஏரியானா இந்த பிளேஸ் கண்டிப்பா நெகட்டிவா இருக்கணும். அப்ப எப்ப நெகட்டிவா இருக்கும்? at x equal to +3. +3 அப்ளை பண்ணி பாருங்க, -36 இருக்குமா? ஸோ f double dash of x is clearly negative. நெகட்டிவ்னா என்ன மீனிங்? at x equal to 3 we get maximum area. கரெக்டா? x ஓட வேல்யூ 3 கொண்டு போய் ஏரியால அப்ளை பண்ணிடலாமா? ஸோ தட் மேக்ஸிமம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு, this is the area. x ஓட வேல்யூ 3. இந்த பிளேஸ் பாருங்க, 3 square 9. 9 into -2 is -18 plus 54. 54 minus 18 is 36. So 3 into 36 is equal to 108. This is the maximum area. That's all. Maxima and minima today session la second question பாருங்க, what is given? f of x. f of x equal to x plus 3 whole square into x minus 2 whole cube. Here x belongs to closed interval -4, 4. நம்ம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சப்ட்ராக்ட் பண்ணா போதும். மேக்ஸிமம் வேல்யூ கேபிட்டல் M, மினிமம் வேல்யூ ஸ்மால் எம்னு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலா அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் கான்செப்டை பேஸ் பண்ணிருக்கு. ஒன்லி ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் x plus 3 whole square நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ரூல் ஐம் கோயிங் டு அப்ளை. x minus 2 whole cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 times x minus 2 whole square will come plus, இப்போ நீங்க x minus 2 whole cube ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா x plus 3 whole square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 times x plus 3. கரெக்டா? f dash of x ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்ச உடனே 0 அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டுத்துலயுமே என்ன காமன் ஃபேக்டரா என்ன இருக்கு பாருங்க, இங்க x plus 3 இருக்கு, இங்க x plus 3 whole square. So x plus 3 can be taken as common. அப்புறம் இங்க x minus 2 whole square, இங்க cube இருக்கு. So x minus 2 whole square உங்களால காமனா எடுக்க முடியும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? 3
x plus 3 whole squareல 1 time x plus 3 எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு x plus 3 இருக்கும். பிளஸ் இந்த பிளேஸ்ல பாருங்க 2 times x minus 2 whole cubeல x minus 2 whole square எடுத்துட்டா 1 more x minus 2 இருக்கும். ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடுல 0. So they are the factors actually x plus 3 into x minus 2 whole square. இந்த பிளேஸ் பாருங்க 3x plus 2x 5x, 3 into 3 9, 9 minus 4 is 5. So 5x plus 5 வருது. நீங்க 5 காமனா எடுத்துட்டீங்கன்னா 5 into x plus 1 equal to 0. இது f dash of x ல ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்கா கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இங்க என்னென்னலாம் கிடைக்கும் ஒன் பை ஒன்னா செக் பண்ணிடலாமா? இந்த பிளேஸ்ல பாருங்க -3 ஆர் இந்த பிளேஸ்ல +2 ஆர் இந்த பிளேஸ்ல -1. ஆல்ரெடி நமக்கு -4 அண்ட் +4 கிரிட்டிக்கல் நம்பர்ஸாவே இருக்கு. இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் செக் பண்றதுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் f of -3 அப்ளை பண்ணா இந்த பிளேஸ்ல என்ன ஆகும் பாருங்க -3 + 3 0 0 into anything 0. திஸ் இஸ் f of -3 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் f of 2 அப்ளை பண்ணால் 2 - 2 0 0 into anything 0. அடுத்ததா இருக்கிறது -1. ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ல f of -1 அப்ளை பண்ணீங்கன்னா 3 - 1 2 2 ஸ்கொயர் பண்ணா 4 இன்ட்டு இங்க -1 அப்ளை பண்ணீங்கன்னா -1 -2 -3 -3 கியூப் பண்ணீங்கன்னா -27 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -108 கிடைக்கும். 2 more critical numbers இருக்கு. that is -4 and +4. அதையும் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் +4 அப்ளை பண்ணிடுவோம். 4 அப்ளை பண்ணா 4 + 3 7 7 ஸ்கொயர் இஸ் 49. இங்க 4 அப்ளை பண்ணா 4 - 2 2 2 cube is 8. 49 into 8 8 9s are 72, balance 7, 8 4s are 32, 392 will come. Next f of -4 இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா -4 + 3 is -1 -1 ஸ்கொயர் பண்ணா 1 அது எழுதணும்னு அவசியம் இல்லை. -4 இங்க அப்ளை பண்ணீங்கன்னா -4 -2 -6 6 கியூப் பண்ணீங்கன்னா -260. இப்ப பாருங்க லார்ஜஸ்ட் வேல்யூ m, smallest value small m as per the question. What is the largest value? 392 is the largest value. Smallest value is -108. Sorry, -216 is the smallest value. Actual question is what? Capital M minus small m. So 392 plus 216. Subtract பண்ணும்போது இந்த மைனஸ் பிளஸ் தான் மாறும். இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்துடலாமா? 2 + 6 is 8, 9 + 1 is 10, 0, 3 + 2 is 5, 608 is the answer. That's all. Maxima and minima third questions பார்த்துடலாமா? Actually f of x is given as 2x square minus 3x plus 8 whole divided by 2x square plus 3x plus 8. So step 1 பாருங்க f of x இருக்குல்ல அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு y அப்ளை பண்ணிக்கோங்க. 2x square plus 3x plus 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. You will get what? 2x square y plus 3 times xy plus 8y. ரைட்டா? இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா -2x square plus 3x minus 8 equal to 0. It is a quadratic equation. So 2x square இருந்து 2 காமனா எடுக்கலாம், x square காமனா எடுக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, y இந்த பிளேஸ் பாருங்க, x square காமனா எடுத்தா -2 இருக்கு. ஆல்ரெடி 2 is taken out, y -1 வரும். ரைட்டா? இப்போ x டேர்ம் கண்டுபிடிச்சிடலாமா? x டேர்ம்ல பாருங்க இங்க 3 காமனா இருக்கு, x காமனா இருக்கு. பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க y இருக்கு, இங்க +1 இருக்கு. ஸோ y +1 will come. கான்ஸ்டன்டா என்ன இருக்கு பாருங்க, 8y - 8. ஸோ 8 மட்டும் காமனா எடுத்துட்டா பேலன்ஸ் y -1 equal to 0. This is a quadratic equation is x. What about x? X belongs to any real number. So b square minus 4ac is greater than or equal to 0 ன்னு வரும். ரைட்டா? b square ஆக்சுவலா பாருங்க 3 times y plus 1. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணிடலாமா? ஸோ 3y plus 3 whole square. This is b square minus 4 into a ஓட வேல்யூ 2 times y minus 1. இங்க 8 times y minus 1. So 2 times 8 times y minus 1 whole square which is greater than or equal to 0. One more time பாருங்க 3y plus 3 whole square. 4 into 2 8. 8 into 8 64. 64 times y minus 1 whole square can be written as 8y minus 8 whole square. எழுத முடியுமா? பாருங்க 64 can be written as 8 square. Already y minus 1 whole square. Now it is in the form of what?
a square minus b square. It can be written as a plus b into a minus b. First a plus b என்ன வருதுன்னு பாருங்க, 3y plus 8y, 11y. 3 minus 8 is minus 5. Next, a minus b பாருங்க, 3y minus 8y is minus 5y. 3 minus of minus 8 is plus 8 plus 11, which is greater than or equal to 0. இதுல மட்டும் நான் சைன் சேஞ்ச் பண்ண போறேன். சரி, அப்ப 11y minus 5 as it is அப்படியே கீப் அப் பண்ணிக்கிறேன். இங்க சைன் சேஞ்ச் பண்ணா 5y minus 11 கிடைக்கும். சைன் சேஞ்ச் பண்ணா this inequality will change lesser than or equal to 0 ன்னு சொல்லலாம். இங்க என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும் பாருங்க, 11y minus 5 is equal to 0 means y equal to 5 by 11. இங்க என்ன நம்பர் கிடைக்கும், 5y minus 11 equal to 0 means y equal to 11 by 5. this is so இந்த inequality பாருங்க, 11y minus 5 into 5y minus 11 lesser than or equal to 0 இருக்கு. 2 ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைச்சிருக்கு. y lies between what, the greater than or equal to smaller number, that is 5 by 11 lesser than or equal to 11 by 5. கரெக்டா? the smallest value, the largest value. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? sum equal to 5 by 11 plus 11 by 5. Take LCM. Denominator 55 மாறிடும். 5 into 5 is 25 plus 11 into 11 is 121. Numerator பாருங்க, 121 plus 25 is 146 by 5 by 5. This is in the form of m by n. இப்போ நம்ம m plus n calculate பண்ணிக்கலாமா? 146 plus 55. 6 plus 5 is 1. Balance 1 இருக்கும். 5 plus 4 9. 10 மாறிடும். Again balance 1 இருக்கும். 201. So 201 is the final answer for this question. That's all. Maxima and minima fourth question. The question கொடுத்திருக்க information பாருங்க, f of x equal to 3 times square root of x minus 2 plus root of 4 minus x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A real valued function. If alpha and beta are respectively the minimum and maximum values of f, then alpha square plus 2 beta square equal to what? So minimum value அவங்க ஆல்பான்னு எடுத்துக்கிறாங்க, மேக்ஸிமம் வேல்யூ பீட்டா. பட் நம்மளுடைய எய்ம் என்னன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் பீட்டா ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கும். மேக்ஸிமம் அண்ட் மினிமாவுக்கு எப்பயும் போலதான் ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணி கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2. நியூமரேட்டர்ல அந்த 3 இருக்கும். 3 into 1 is 3. 4 மைனஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by 2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ். 4 மைனஸ் எக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். சரியா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிடு. ஒரு விஷயம் கிளியரா இருக்கு, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அன்டிஃபைண்டா இருக்கக்கூடிய இந்த பிளேஸும் கிரிட்டிக்கல் நம்பர் தான். இங்க எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணா அன்டிஃபைண்ட், இங்க எக்ஸுக்கு 4 அப்ளை பண்ணா அன்டிஃபைண்ட். ஸோ 2 and 4 ஆல்சோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். கரெக்டா? இப்போ ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்றதா இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா பெட்டர் ஒன் மோர் வே. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டா மேபி எக்ஸோட ஏதோ ஒரு நம்பர்ல 0 வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துலாமா? டேக் திஸ் நம்பர் டு த ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ 3 by 2 times root of x minus 2 which is equal to 1 by 2 times root of 4 minus x. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த x minus 2 இருக்கு பாத்தீங்களா, இதை நியூமரேட்டர் கொண்டு போயிடுங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். root of x minus 2 whole divided by root of 4 minus x. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணுங்க. இந்த பிளேஸை ஸ்கொயரிங் பண்ணீங்கன்னா x minus 2 by 4 minus x. இந்த பிளேஸை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா you will get 9. Now do the cross multiplication. X minus 2 equal to 4 into 9 is 36. Minus x into 9 is minus 9x. இந்த minus 9x transpose பண்ணீங்கன்னா you will get plus 10x. இந்த minus 2 right hand side கொண்டு போயிட்டீங்கன்னா 38. கம்ப்ளீட்டா 2 டேபிள் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 by 5 வரும். ஒன் மோர் கிரிட்டிக்கல் நம்பர். ஆல்ரெடி 2 and 4 கிரிட்டிக்கல் நம்பரா இருக்கு, இப்போ 19 by 5 கிரிட்டிக்கல் நம்பரா இருக்கு. நம்மளுடைய பிரைமரி எய்ம் இது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் டைப்ல இருக்கிறதுனால நீங்க செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 அப்ளை பண்ண போறோம். தட் இஸ் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2 அப்ளை பண்ணா இந்த பிளேஸ் 0 ஆயிடுமா, இந்த பிளேஸ் √2 கிடைக்கும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 அப்ளை பண்ண போறேன். ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் நம்பர். 4 அப்ளை பண்ணா இந்த பிளேஸ் 0, இந்த பிளேஸ் பாருங்க 4 minus 2 is 2, 3 times √2 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 19 by 5 யூஸ் பண்ண போறேன். எஃப் ஆஃப் 19 by 5 3 times square root of 19 by 5 minus 2.
19/5 minus 2 plus square root of 4 minus 19/5. இந்த place பாருங்க 5 into 2 10 வருமா? 19 minus 10 is 9. Root 9/5 வரும். 3 into root 9 ஓட வேல்யூ 3. இது root 5 தான். So 3 into 3 by root 5 கிடைக்கும். Plus இந்த place பாருங்க 5 4s are 20. 20 minus 1 is 19. 1/5. 1 by root 5 எழுதலாமா? 3 into 3 is 9. 9 plus 1 is 10. 10 by root 5. 10 by root 5 further simplify பண்ண முடியும். 2 into 5 எழுதலாமா? By root 5. The 5 and root 5 cancel ஆனா 2 root 5. Question என்ன சொல்லியிருக்காங்க? Minimum value alpha, maximum value beta ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. As per the values 2 root 5 இருக்கு, 3 root 2 இருக்கு, root 2 இருக்கு. உங்களுக்கு smaller value root 2 தான் இருக்கும். ரைட்டா? What about beta? This is the bigger value. கரெக்டா? 2 root 5. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் பீட்டா ஸ்கொயர். வாட் இஸ் ஆல்பா ஸ்கொயர்? ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 2 வரும். 2 டைம்ஸ் பீட்டா ஸ்கொயர் 2 root 5 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 20 வரும். 2 into 20 40. 40 plus 2 is 42. 42 is the answer for alpha square plus 2 beta square. That's all. Maxima and minima today's session last question, that is the 5th question. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A rectangle ABCD of sides 2 and 4 be inscribed in another rectangle PQRS. So PQRS வந்து ஒரு bigger rectangle இருக்கு. இதுக்குள்ள இன்னொரு rectangle inscribe பண்றாங்க. PQRS. இன்னொரு rectangle inscribe பண்ணிடுறாங்க. அதை நம்ம draw பண்ணிடலாமா? That's all. Another rectangle. இந்த rectangle நேம் ABCD சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிளோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கும்? ஈச் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். இந்த 90 டிகிரி நான் இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ABCD இஸ் ஆல்சோ ஏ ரெக்டாங்கிள். PQRS இஸ் ஏ ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட சைட்ஸ் வந்து 2 and 4 சொல்லியிருக்காங்க. நான் AB இருக்கு பாத்தீங்களா, இதை 2 எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸை நான் 4 எடுத்துக்கிறேன். இந்த பிகர் ஒன்று இருக்குல்ல PQRS, அதனுடைய சைட்ஸ் பாருங்க. லெட் A and B be the sides of a rectangle PQRS. இந்த PQ இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடை ஏன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு பின்னு எடுத்துக்கிறாங்க. பிகர் ரெக்டாங்கிள். நாம ஆக்சுவலா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வாட் இஸ் A plus B ஹோல் ஸ்கொயர். அண்டர் வாட் கண்டிஷன் அப்படின்னா, இந்த PQRS ஓட ஏரியா மேக்சிமமா இருக்கணும். மேக்சிமம் ஏரியா ஆஃப் PQRS. இதனுடைய மேக்சிமம் ஏரியால நமக்கு A plus B ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வேணும். இவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேவா? இப்ப பாத்துக்கோங்க, இந்த பிளேஸ்ல 90 டிகிரி இருக்கு. சப்போஸ் நான் இந்த பிளேஸ்ல வந்து ஆங்கிள் தீட்டாவை பிக்ஸ் பண்ணா, ஆல்ரெடி இங்க 90 இருக்கா, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப ஆங்கிள் தீட்டா வரும். இங்க 90 இருக்கா, இங்க 90 இருக்கா, அப்ப இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ஆங்கிள் தீட்டா வரும். இங்க 90யா, இந்த இடத்துல ஆல்ரெடி 90 இருக்கா, இப்ப இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ஆங்கிள் தீட்டா வரும். சூட்டபுளா ஆங்கிள்ஸை பிக்ஸ் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்க்கறது ஈஸி. ஏன்னா இங்க 90 இருக்கு, இங்க தீட்டா, இங்கேயும் 90 இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேஸ்ல 90 தான் வரும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினுக்குள்ள என்டர் ஆகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை வந்து ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. அட் பி தேர் இஸ் 90 டிகிரி. நானே ஒரு தீட்டாவை பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அட் சில பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வாட் கேன் யூ சே அபவுட் ஆப்போசிட் சைட்? ஏபின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைபார்டினியூஸ் வந்து ஏசி. சப்போஸ் ஹைபார்டினியூஸோட லென்த் நம்ம எல்னு எடுத்துக்கிட்டா, இந்த ஏபியோட லென்த் கண்டுபிடிக்க ஒண்ணுல சின்ன ஆக்டிவிட்டி தான், எல் சைன் தீட்டான்னு சொல்லுவாங்க. பிசி இருக்கு பாத்தீங்களா, அது எல் காஸ் தீட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆப்போசிட் சைடு வந்து ஹைபார்டினியூஸ் இன்டு சைன் தீட்டா, அட்ஜசன்ட் சைடு ஹைபார்டினியூஸ் இன்டு காஸ் தீட்டா. இந்த ஆக்டிவிட்டி வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு டிபி. ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கணும்? 4 sin தீட்டாவா இருக்கும். ஹைபார்டினியூஸ் இன்டு சைன் தீட்டா. இந்த பிளேஸை பேஸ் பண்ணி நான் அதை முடிச்சுக்கிட்டேன். கரெக்டா? இப்போ இந்த பிளேஸ்க்குள்ள வாங்க, இதே ட்ரையாங்கிள்குள்ள. வாட் அபவுட் பிஏ அட்ஜசன்ட் சைடு 4 cos தீட்டாவா இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஒர்க் இப்போ அட் ப்ரெசென்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ள வாங்க. வாட் அபவுட் ஏக்யூ? இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கா, தட் இஸ் த ஆப்போசிட் சைடு.
AQ equal to opposite side na hypotenuse into sin theta. So 2 times sin theta னு வரும். அப்புறம் இந்த ஆங்கிள்குள்ள வாங்க. இந்த DS இருக்குல்ல DS. DS வந்து adjacent சைடா இருக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு. adjacent சைடா இருந்தா என்ன இருக்கும்? hypotenuse into cos theta. So 2 cos theta னு வந்துரும் உங்களுக்கு. ரைட்டா? இப்போ டைரக்டா ரெக்டாங்கிளோட சைட்ஸோட கம்பேர் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் சைடு பாருங்க PQ. PQ எப்படி எழுத முடியும்? PA plus AQ. What is PA? 4 cos theta. What is AQ? 2 sin theta. So 4 cos theta plus 2 sin theta. This is otherwise taken as A. Questionல அவங்க A னே சொல்லிருக்காங்க. அடுத்ததா இந்த சைடு எடுத்துக்கலாம். BP plus SD. ரைட்டா? DP is 4 sin theta. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா PS. நம்ம கண்டுபிடிக்கிற சைடே வந்து PS. PS எப்படி எழுத முடியும்? ஒன்னு வந்து DP ஒரு பார்ட். another part வந்து DS. DP ஓட வேல்யூ 4 sin theta, DS ஓட வேல்யூ 2 cos theta. 4 sin theta plus 2 cos theta. இந்த bigger rectangle ஓட another side வந்து B ன்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஏரியாக்குள்ள என்டர் ஆயிடலாமா? அடுத்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் PQRS. இந்த ஏரியா வந்து PQRS ஆக கண்டுபிடிக்கிறது. length into breadth which is A into B. இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4 cos theta into 4 sin theta. 16 times cos theta into sin theta. 4 cos theta into 2 cos theta. 8 cos square theta. 2 sin theta into 4 sin theta. 8 sin square theta. Ordinary multiplication. 2 sin theta into 2 cos theta. 4 times sin theta into cos theta. பாருங்க 4 times sin theta cos theta. இங்க 16 times sin theta cos theta. டோட்டலா 20 times sin theta into cot theta னு வரும். cos theta. இந்த 8 காமனா எடுத்தீங்கன்னா cos square theta plus sin square theta is equal to 1. இதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண போறேன். 20 இருக்குல்ல, அந்த 10 into 2. 2 sin theta cos theta எப்படி எழுத முடியும்? sin 2 theta எழுத முடியும். ஒரு 2 மட்டும் இங்க யூஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இங்க 10 இருக்கும். 10 times sin 2 theta plus 8. இது ஏரியா. இந்த ஏரியாவோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? வாட் அபௌட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் sin theta? மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் sin 2 theta is equal to 1. மினிமம் வேல்யூ -1 னு சொல்லுவாங்க. இதை கொண்டு போய் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 into 1 plus 8 which is equal to 80. This is the maximum area. ரைட்டா? பட் மேக்ஸிமம் ஏரியா 18 at what place? அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஏரியா ஆல்ரெடி என்னவா இருக்கு பாருங்க. This is the maximum area. 10 times sin 2 theta plus 8 equal to 18. இந்த பிளஸ் 8 டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா உங்களுக்கு 10 வரும். 10 ஆல் டிவைட் பண்ணிட்டா sin 2 theta equal to 1. 2 theta equal to pi by 2. theta equal to pi by 4. ஒரு பாட்டு முடிஞ்சிச்சா? தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் ஏரியா தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா நம்ம எய்ம் என்ன? A plus B whole square. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் A plus B? நம்ம A plus B செப்பரேட்டா கண்டுபிடிக்கலாம். இதோ இருக்கு பாருங்க. A ஆட் பண்ணா பாருங்க. 4 cos theta plus 2 cos theta 6 cos theta. 2 sin theta plus 4 sin theta 6 sin theta. ரெண்டுக்குமே 6 காமனா எடுத்துட்டு cos theta is replaced by pi by 4 அப்ளை பண்ணுங்க. cos pi by 4 plus sin pi by 4. ரைட்டா? 6 times cos pi by 4 is 1 by root 2. Sin pi by 4 is also 1 by root. 1 by root 2 plus 1 by root 2 can be written as just root 2. இதான் A plus B ஓட வேல்யூ. Final answer is, but we need A plus B whole square. 6 root 2 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36 into 2 which is equal to 72. That's all. This is the answer.